டியூன் படத்தோட பார்ட் 2 ரிலீஸ் ஆயிருக்குது. பார்ட் 1 பார்த்துட்டதுக்கு அப்புறம் பார்க்கலாமேன்னு 3 நாள் முன்னாடி இந்த படத்தை பார்த்து தலைவலி தான் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் 1.25 அவருக்கு ஒண்ணுமே புரியல. எதை நோக்கி போகுது? ஸ்பைஸ்ன்ற ஒரு பொருளுக்காக சண்டை போட்டீங்க. ஆனா யாரு யாரை கொல்றா? என்னடா உங்களுக்குள்ள பிரச்சனை? என்னடா பரம்பரை பகை? இப்படிங்கிற மாதிரி ஒண்ணுமே புரியாம படமே ஒரு அரவரில் இன்னும் முடிய போகுதுடா, எதுவுமே தெரியாம பார்த்துட்டு இருக்கன்ற மாதிரி தலைவலி தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கேரக்டர்ஸோட நோக்கம் என்ன, இந்த கேரக்டர்ஸ்லாம் இப்படிலாம் இருக்கான்னு ஃபுல்லா தெரிஞ்சு படிச்சு அதுக்கப்புறம் இந்த படத்தை பார்க்கும்போது ஆத்தாடி நல்ல படத்தை நம்ம தலைவலி படம் சொல்லி மிஸ் பண்றப்போமேன்னு அதுக்கப்புறம் வேற லெவலா குட்டி குட்டி இடம்லாம் செம்ம ஃபயர் ஓடுற மாதிரி செம்மையான ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. ஸோ அதை அப்படியே உங்களுக்கு கடத்தணுமேன்னு தான் இந்த வீடியோ. டியூன் பார்ட் 1 எக்ஸ்பிளனேஷன் பிரேக் டவுன் எப்படினாலும் வச்சுக்கலாம். ஸோ அந்த டியூன் பார்ட் 1 நான் இத்தனை விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை பார்த்தேன். அப்போ செம்ம ஃபீல் கொடுத்துச்சு. நாளைக்கு டியூன் 2 அந்த பிரம்மாண்டத்தை தேட்டர்ல பார்த்துட்டு அதுக்கான ரிவ்யூ போடுறேன். ஸோ டியூன் பார்ட் 1 ஃபுல்லா அப்படியே நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த உலகத்தை பத்தின ஒரு குட்டி இன்ட்ரோடக்ஷனை தெரிஞ்சுக்கோங்க. அராக்கிஸ் அப்படிங்கிற அந்த கிரகத்துல பாலைவனத்துல தான் ஸ்பைஸ்ன்ற ஒரு பொருள் கிடைக்குது. இந்த ஸ்பைஸ்ன்ற பொருள் ஸ்பேஸ் டிராவலுக்குலாம் யூஸ் ஆகும். அதனால மற்ற கிரகத்தை சேர்ந்தவங்க எல்லாம் இது எவ்வளவு காசு கொடுத்தாலும் வாங்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஸோ அதனால அந்த ஸ்பைஸுக்கு செம்ம மார்க்கெட்டு. இப்ப பேரரசர் தான் மற்ற எல்லா கிரகத்தையும் கட்டி ஆண்டுட்டு இருக்கிறது. அந்த பேரரசருக்கு 2 குரூப்பை பார்த்து பயம். ஒன்னு ஹார்கனன்ஸ்ன்ற ஒரு குரூப்பை பார்த்து நம்ம பட்டிஸ்டா கேங்கு, வில்லன் கேங்கு. இந்த கேங்கு நீங்க தான் கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டு இந்த ஸ்பைஸை அறுவடை செஞ்சு மற்ற கிரகங்களுக்கு கொடுக்கணுமேனு அந்த டீலிங்க அவரு கொடுப்பாரு. அதனால இவனுங்க சைட்ல கொஞ்சம் காசு பார்த்து இந்த ஹார்கனன்ஸ் குரூப் இந்த ஸ்பைஸை வச்சு பேரரசரை விட பெரிய பணக்காரங்களா ஆயிட்டாங்க. ஆத்தாடி அவனுங்கிட்ட பணம் நிறைய சேர்ந்துருச்சு, அடுத்த அதிகாரத்துக்கும் ஆட்டைப்பட வருவானுங்களேன்னு பேரரசருக்கு லைட்டா பயம். இந்த பக்கம் அட்ரைடிஸ்ன்ற குரூப் இவனுங்க நல்லவங்க குரூப், நம்ம ஹீரோ குடும்பம். இந்த குரூப் மக்கள் மத்தியில நல்ல பேரை வாங்கிருச்சு. அதனால இவனுங்க நல்ல பேரை வச்சு இவனுங்க நம்ம இடத்த பிடிச்சிருவானுங்களேன்னு பயம். சோ அதனால பேரரசரு இந்த 2 குரூப்பை மோதிக்க விட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, அவனுக்குள்ள அடிச்சு மாடுவானுங்க, நம்ம இடம் நமக்கே தான் இருக்குன்ற அந்த ஃபீலிங்ல ஒரு வேலையை பார்க்க போறாரு. அது இல்லாம அந்த பாலைவனத்தை சேர்ந்த மக்களுக்கு யாரை பார்த்தாலும் பிடிக்கல. ஏன்னா டேய், எங்க பாலைவனத்துல இருக்கிற ஸ்பைஸை எடுத்துக்கிட்டு நீங்க நல்லா இருக்கிறீங்க, எங்களுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டீங்க, எங்களை அடிமையா வச்சிருக்கிறீங்க. இப்ப ஹார்கனன்ஸ் கீழே இவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க தானே இப்ப ஸ்பைஸ் எடுத்துருக்கிற அந்த கான்ட்ராக்ட்ல இருக்காங்க. அவங்க இவங்களை அடிமை மாதிரி நடத்துறாங்க. இந்த பாலைவன மக்கள் ஃப்ரேமன்றவங்க. சோ இந்த ஃப்ரேமன்ஸுக்கு யாராவது ஒருத்தன் வாங்கடா, ஒரே ஒரு தூதுவன் வருவான், அந்த தூதுவன் வந்தான்னா 1000ல் ஒருவன் நம்ம கார்த்தி மாதிரி, அந்த தூதுவன் வந்தானா நம்மள நல்ல வழியில கொண்டு போவான், நமக்கான தலைவன் வருவான்னு அந்த ஒரு தூதனை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க ஃப்ரேமன்ஸ்ன்றவங்க. இன்னும் எக்ஸ்ட்ராவா 2 விஷயம். ஹீரோவோட அம்மா மாந்திரிக குடும்பத்தை சேர்ந்தவங்க. அந்த மாந்திரிக குடும்பத்தோட வேலை என்னன்னா அடுத்தடுத்த தலைமுறையை செம்ம சக்தி வாய்ந்தவங்களா பெத்தெடுக்கணும், அதுவும் பொண்ணுங்களா தான் பெத்தெடுக்கணும்ன்றது. அதுல ஒரே ஒரு நம்ம ஹீரோவோட அம்மா நம்ம ஹீரோவை பெத்தெடுத்ததுனால ஏன்டி பையனை பெத்தெடுத்த, பொண்ணா இருந்தா பூர்வ ஜென்ம ஞாபகத்தெல்லாம் அப்படியே நம்ம அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தலாம், நம்ம சக்தி வாய்ந்த அந்த மாந்திரிக குரூப்பாவே இருக்கலாம், அடுத்து பெரிய ஆபத்து நடந்தா கூட நமக்கு முன்கூட்டியே தெரியக்கூடிய அளவுக்கு நம்ம சக்தி வாய்ந்தவங்களா மைண்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாமேன்னு ஒரு இது. ஹீரோவை பெத்தெடுத்ததுனால அவங்க மேல லைட்டா காண்டு. இவங்க எல்லா கிரகத்தை சேர்ந்த மக்கள் கூடயும் அவங்க பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த வாரிசு மூலியமா அவங்க தலைமுறையை இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருப்பாங்க. ஹீரோ குடும்பத்திலயும் மாந்திரிக அம்மா வந்தாச்சா, அதே மாதிரி பட்டிஸ்டா கேங்கு, வில்லன் கேங்லயும் ஒரு பொண்ணு அந்த மாந்திரிகத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. சோ அதனால எல்லா கிரகத்தை சேர்ந்தவங்களோட வாரிசும் இந்த மாந்திரிக ஃபேமிலியோட லிங்க் ஆகிருக்குது. இது இல்லாம அந்த பாலைவனத்துல மண்புழு, மிகப்பெரிய மண்புழு, கிட்டத்தட்ட பில்டிங் சைஸ் இருக்கும். மாவன அந்த பக்கம் நடந்து போனா இல்ல மிஷினே வந்தா கூட மொத்தமா முழுங்கும். சோ இந்த மண்புழு பிரச்சனையும் இருக்குது. இப்ப இதெல்லாம் அப்படியே பார்த்தாச்சா, இதெல்லாம் அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. கதையோட போக போக ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் செம்மையா இருக்கும். படத்தோட ஸ்டார்டிங்ல இந்த பாலைவனத்தை காட்டுறாங்க. ஏன்னா இதுலதான் அந்த ஸ்பைஸ் அப்படிங்கிற பொருள் கிடைக்குது. ஸோ அதுக்காக தான் எல்லா கிரகத்தை சேர்ந்தவங்களும் செம்ம டிமாண்டு, எங்களுக்கு வேணும் எங்களுக்கு வேணும்னு. இப்ப இந்த ஹார்கனன்ஸ்ன்ற அந்த குரூப் தான் அறுவடை செஞ்சு அதுல இருந்து ஸ்பைஸை பிரிச்சு எடுத்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃப்ரேமன் அப்படிங்கிறவங்க நீல கலர் கண்ணு, இந்த நீல கலர் கேங்கு. சோ இவங்க தான் டேய் எங்க பாலைவனத்தை ஏன்டா இப்படி நாசமாக்குறீங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டீங்களா ஃபீலிங்ல இருக்காங்க. நம்ம பட்டிஸ்டா கேங்கு, ஹார்கனன்ஸ் குரூப், இவங்க தான் நிறைய ஆளுங்களை வச்சு நிறைய மிஷின்லாம் வச்சு அந்த ஸ்பைஸை எடுத்துக்கிட்டு பேரரசரை விட பெரிய பணக்காரன் ஆகுறாங்க. அதனாலதான் பேரரசருக்கு லைட்டா இவங்க மேல பயம் வந்துச்சு. இப்பதான் பேரரசருடைய அந்த ராஜதந்திரத்தை ஸ்டார்ட் பண்றாரு. தம்பிங்களா நீங்க கிளம்புங்க, உங்க ரகத்துக்கே கிளம்புங்க, ஸ்பைஸை அறுவடை செய்யற அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு, லீஸ் ஓவர், நீங்க கிளம்புங்க, நாங்க வேற கிரகத்தை சேர்ந்தவங்களுக்கு கொடுக்குறோமேன்னு சொல்லி இவங்க எல்லாரையும் கிளம்ப சொல்றாங்க. இப்போ வில்லன் கேங்குக்கு காண்டாகும். ஏண்டா நாங்க பணம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், இவ்வளவு வருஷம் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எங்க கான்ட்ராக்ட் ஓவர்னியா, அப்ப வெளியூர் ஆட்டக்காரங்க யாரான்னு சொல்லி இவங்களும் வெயிட் பண்றாங்க. இப்பதான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ குடும்பத்துக்கு தான் இப்ப அந்த கான்ட்ராக்ட், அட்ரைடிஸ் அந்த குடும்பத்துக்கு தான் இப்ப அந்த கான்ட்ராக்ட கொடுக்க போறாங்க. அதுதான் இந்த குடும்பத்துல இவர் தானே ஆண் வாரிசா இருக்கிறாரு, இந்த மாந்திரிக ஃபேமிலியோட ரிலேட் ஆனதுனால
இவருக்கு அந்த பூர்வ ஜென்ம ஞாபகங்கள், அடுத்து நடக்க போற விஷயம் ஏதோ ஒண்ணு தப்பா இவர் கனவுல வந்துகிட்டே இருக்கு. ஒரு பொண்ணை பாலைவனத்துல பாக்குறாரு. நாம அந்த இடத்துக்கே இன்னும் போலியே, அந்த இடத்துல இருக்கிற ஒரு பொண்ணு அங்க நான் இருக்கன்ற மாதிரி எதுக்கு எனக்கு இந்த கனவு வருதுன்னு இவர் லைட்டா டென்ஷன் ஆவார். அப்படி இந்த விஷயத்தை இவங்க அம்மா கிட்ட சொல்ல, ஆஹா இவன் ஆண் வாரிசா இருந்தாலுமே கூட இவனுக்கும் மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியுது, இவனை நம்ம பக்காவா ட்ரெயின் பண்ணணுமேன்னு இவங்க நினைக்கிறாங்க. அது இல்லாம அவங்க அம்மாவுக்கு ஒரு குட்டி பவர் என்னன்னா, மிமிக்ரி மாதிரி ஒரு வாய்ஸ் டோன்ல பேசினா அவங்க சொல்றத அப்படியே யாரா இருந்தாலும் கேட்பாங்க. சோ அதுக்கு பையனையும் பிராக்டிஸ் பண்றாங்க. டேய், இப்ப நான் தண்ணி எடுத்து கொடுக்கணும்ன்றத நீ அந்த டோன்ல பேசி என்ன மிரட்டு, நானாவே பயந்து எடுத்து கொடுக்கணும், அந்த டோனுக்கு மயங்கி நான் எடுத்து கொடுக்கணும், அது நீ பண்ணுனா இவன் இப்பதான் பிராக்டிஸ் பண்றா, சரியா பண்ணல. இந்த மாதிரி எனக்கு கனவுலாம் வருது, ஒரு பொண்ணை பாக்குறேன், அதுவும் அராக்கிஸ்ன்ற பாலைவனத்துல நான் இருக்கேன்னதான் இவளுக்கு அடுத்து நடக்க போற ஏதோ ஒரு சம்பவம் இவனுக்கு ஞாபகம் வந்துகிட்டு இருக்கு, மைண்ட்ல சொல்லிக்கிட்டு இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு. இவன் அந்த அராக்கிஸ்ன்ற பாலைவனத்தை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு மொத்தமா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். அங்க இருக்கிறவங்க தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு சூட் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அது இல்லாம அந்த சூட்ல ஒரு டியூப் மாதிரி இருக்கும், அது உடம்புல வர வேர்வைய தண்ணியா ரீசைக்கிள் பண்ணி இவங்களுக்கு கொடுக்கும். சோ அதுலதான் அவனுங்க வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. அவனுங்க சூட் அப்படி அந்த பாலைவனத்துல மண்புழு கிட்ட சிக்காம இப்படிலாம் போறானுங்கன்ற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிற. அப்படி இப்ப அந்த கான்ட்ராக்டுக்காக நம்ம அட்ரைடிஸ் ஃபேமிலியும் அப்புறம் பேரரசர் அவங்க ஆளுங்களும் வராங்க. இப்போ பேரரசர் சார்பா இங்க பாருங்க, அட்ரைடிஸ் குடும்பமே உங்களுக்கு இந்த பொறுப்பை கொடுக்குறோம், நாங்க வந்து ஹார்கனன்ஸ் அவங்க ஊருக்கு அனுப்பிச்சுட்டான், நீங்க தான் இனிமேல் ஸ்பைஸ் அறுவடை செஞ்சு எங்களுக்கான கமிஷனை கொடுக்கணும், இந்த கான்ட்ராக்டுக்கு நீங்க ஒத்துக்கணும், இந்த கிரகத்துக்கு நீங்க இறங்கி உங்க ஆளுங்களை வச்சு இந்த வேலையை பாருங்கன்னு பர்மிஷனை கொடுத்துட்டாங்க. இது எல்லாமே பேரரசரோட பக்கா பிளான்ன்றது அப்ப அவங்களுக்கு தெரியல. ஓஹோ, நம்மளுடைய நல்ல பேரை பார்த்து இவங்க நமக்காக இந்த பொறுப்பை கொடுக்குறாங்கன்னு அவங்க தப்பா நினைச்சு அந்த கிரகத்துக்கும் வந்துட்டாங்க. நம்ம ஹீரோ குடும்பம் அந்த அட்ரைடிஸ் வந்து செம்ம ஷார்ப்பானவங்க. ஏன் பேரரசரே பயப்படுறாருன்னா, இவனுங்க எந்த கிரகத்துக்கு போனாலும் அங்க இருக்கிற மக்களோட மக்களா ஒரு ஆளை இவங்க அனுப்பி அவங்க எப்படிலாம் ட்ரெயின் ஆகுறாங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்க அனுப்புவாங்க. அந்த லெவலுக்கு இவங்க எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அதுக்கு ஈக்குவலா இவங்களும் ரெடி ஆகுறதுனாலதான் நம்ம பேரரசருக்கே பயம். சோ இப்ப அராக்கிஸ்ன்ற பாலைவனத்துல நம்ம வந்திருக்கோம், அங்க இருக்கிற மக்கள் அந்த ஃப்ரேமன்றவங்க இப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கொண்டு இங்க நம்ம அக்வாமேன் அவரை தான் வந்து தளபதியா அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க, போய் தெரிஞ்சுக்கிட்டு வான்னு. அவரும் வந்து அவனுங்க எல்லாம் வெறித்தனமான ஆளுங்கப்பா, நம்மளோட டெக்னாலஜில அவனுக்கு அட்வான்ஸ்டு, இந்த பாலைவனத்துல மண்புழுலாம் இருக்குது, அதை மிஷினை வச்சு கண்ட்ரோல் பண்ணி சவுண்ட் வச்சு அதை டைவர்ட் எல்லாம் பண்றானுங்க, அவ்வளவு பெரிய ஜித்துக்காரனுங்க அப்படிங்கிற விஷயத்த அவருமே கண்டுபிடிச்சு சொல்றாரு. சோ நம்ம நல்லவங்கப்பா, நாம இந்த ஃப்ரேமன்ஸை டிஸ்டர்ப் பண்ண போறது இல்ல, அடிமைப்படுத்த போறது இல்ல, அவங்களுக்கும் இடத்த கொடுத்துட்டு நம்ம இந்த ஸ்பைஸை எடுத்துக்கிட்டு நிம்மதியா வேலை பார்ப்போமேன்னு இந்த அட்ரைடிஸ் குடும்பம் முடிவு செய்யறாங்க. அப்ப நம்ம ஹீரோவுக்கு கனவுல இதை பாரு அக்வாமேனு, நீயும் சாக போற மாதிரி எனக்கு கனவு வருதுப்பா, அந்த கனவு எனக்கு என்னன்னே தெரியல, ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஆகுதுன்னு தெரியல, உசாரா இருந்துக்கன்னு இவரும் எச்சரிக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோவுக்கு வெறித்தனமா ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க. டேய், நாம இருக்கிறது இப்ப அராக்கிஸ் பாலைவனம், இங்க இந்த ஃப்ரேமன்ஸ்ன்றவங்க முரட்டத்தனமான ஆளுங்க, நீங்க இந்த புது ராஜ்யத்தை ஆள போறீங்கன்னு தெரிஞ்சா போட்டு தள்ளுவாங்க, அதனால சண்டை பக்காவா இருக்கணும்னு சொல்லி இவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ இவங்க வந்து ஒரு ஷீல்டு மாதிரி வச்சிருக்காங்க, அந்த கையில போட்டுக்கிட்டாங்கன்னா ஷீல்டு மாதிரி ஆக்டிவேட் ஆயிடும். இவங்களை கத்தியால கிழிக்க வந்தா கூட ஃபர்ஸ்ட் அந்த ஷீல்ட கிழிக்கணும். அதை கிழிக்கும் போது ப்ளூவா இருந்துச்சுன்னா அந்த ஷீல்டு டேமேஜ் ஆகல, ரெட் ஆச்சுன்னா அந்த ஷீல்டே கிழிய போகுதுன்னு அர்த்தம். அடுத்து இன்னும் ரெட் ஆச்சுன்னா இவங்க உடம்புலேயே குத்தி கிழிச்சிரும். ஸோ அந்த ஷீல்டை போட்டு தான் இவங்க எல்லாருமே சுத்திக்கிட்டு இருப்பானுங்க. அதுலதான் அந்த ஷீல்டை போட்டு நம்மளால ஃபைட் பிராக்டிஸ் எல்லாம் பண்றா. அப்படி இப்ப நம்ம பட்டிஸ்டாக்கு செம்ம டென்ஷன் ஆகுது, நம்ம கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணி நம்ம ஊருக்கு அனுப்புறானுங்களேன்னு மெயின் வில்லன் அந்த பேரன் அப்படிங்கிற அந்த மெயின் வில்லன் அந்த தலைவன் கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க தலைவரே, நம்மள ஊருக்கு அனுப்புறாங்கன்னதும் பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, இந்த அட்ரைடிஸ் தானே வளர்ந்துட்டு வரானுங்க, அவனுக்கு பெருசா ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டுருவோம், அவனுக்கு கதையை மொத்தமா முடிச்சு விட்டுருவோம், இப்ப இங்க தானே அதுக்கானங்கன்னு இவங்க தனியா பிளான போடுறானுங்க. இப்ப நம்ம ஹீரோவோட அம்மா அந்த மாந்திரிக ஃபேமிலியை கூட்டிட்டு வந்து, என் பையனுக்கு கனவு வருது, ஏதோ எதிர்காலத்தில் நடக்க போறதெல்லாம் அவனுக்கு முன்னாடியே தெரியுதுன்னு சொல்ல, இப்ப நம்ம ஹீரோக்கு எதுவுமே புரியல, எதுக்கு இந்த மாந்திரிக ஃபேமிலியோட நம்ம அம்மா சுத்திட்டு இருக்கு, அதோட அம்மா ஏன் அப்படி மாந்திரிகள்லாம் நம்பிக்கிட்டு இருக்குன்னா, இப்பதான் அவங்க நம்ம ஹீரோவுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க, இந்த பெட்டிக்குள்ள கையை வை, இப்ப அவன் கழுத்து பக்கத்துல விஷ ஊசியை வச்சிருக்காங்க, இந்த கையை நீ எடுக்கக்கூடாது, உன் மைண்டை நான் கண்ட்ரோல் பண்ண போறேன், உன் மைண்ட்ல நடக்கிற விஷயத்த நான் பார்க்க போறேன்னு சொல்லி அவனுக்கு மிகப்பெரிய வழியை ஏற்படுத்துறாங்க. ஏன்னா நடக்க போற சம்பவத்தை அது மைண்ட்ல வரப்போகுதுன்னா செம்ம பெயினா இருக்கும். அவங்க அம்மா அதுக்கு பிராக்டிஸ் ஆயிட்டாங்க. சோ இவங்க நடக்க போற சம்பவத்தை பார்த்து இந்த பாட்டிமா டென்ஷன் ஆகி, ஆத்தாடி இவன் பார்க்க சம்பவம் மட்டும் நடந்தது, அவ்வளவுதான், அதை தாங்க கூட மாட்டான், அந்த அளவுக்கு ஆபத்து வரப்போகுதுன்ற விஷயம் தெரிஞ்சு நம்ம ஹீரோவோட அம்மா கிட்ட, ஏண்டி உன்னை பொம்பளை பிள்ளைய பெத்திருக்க சொன்னா இவனவே பெத்திருத்தியே, இவனுக்கும் மைண்டை கண்ட்ரோல் பண்ண கத்து கொடுக்குறியா அப்படின்னா, இல்ல அவனை முடிஞ்ச அளவுக்கு பெரிய ஆள் ஆக்குறேன், இவங்க எல்லாரும் எதிர்பார்க்கிற அந்த தூதுவனா அந்த தலைவனா இவன் தான் வருவான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் இவன் வருவானான்னு தெரியாது, ஆனா இவனாலே மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியுது, இவனுக்கு வரப்போற சம்பவம் முன்கூட்டியே தெரியுது, அது மட்டும் நடந்துச்சுன்னா பெரிய ஆபத்து, இவனால அதை தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க.
இங்க இவங்க டாக்டர் ஒருத்தன் இருக்கிறான். சோ அவனுமே கொஞ்சம் டெக்னிக்கலா எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு இவங்க கூடவே இருந்து இவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம வேற கிரகத்துக்கு வந்திருக்கீங்க, இங்க எது நீங்க லைட்டா உங்களுக்கு டேமேஜ் ஆனா கூட மொத்தமா அழிஞ்சிருவீங்கன்னு அப்பப்போ எல்லாரும் செக் பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்பதான் நம்ம ஹீரோ அந்த பாலைவனத்தை பத்தி இன்னுமே தெரிஞ்சுக்க, மிகப்பெரிய ஒரு மண்புழு இருக்கு, பில்டிங் சைஸுக்கு இருக்கிற மண்புழு, அதுதான் இந்த பாலைவனத்துல பெரிய பிரச்சனை. ஆனா அதை அந்த ஃப்ரேமன்ஸ் ரொம்ப அசால்ட்டா சமாளிப்பாங்க. மத்த மக்கள் அந்த பாலைவனத்துல இறங்குனாங்க, பறந்துகிட்டே இல்லாம இறங்குனாங்கன்னா மொத்தமா காலின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாப்படி. இன்னும் அந்த பாலைவனத்தை பத்தி டீப்பா தெரிஞ்சுக்கிறார். அந்த பாலைவன மக்கள் அந்த மண்ணுல நடக்கும்போது அந்த மண்புழு கிட்ட மாட்டாம இருக்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா நடப்பாங்க, அங்க இருக்கிற அந்த மண்புழு எவ்வளவு ஆழத்துக்கு வேணாலும் போகும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கும் போது ஏதோ வினோதமா இருக்கேன்னு பார்த்தா ஒரு விஷ ஊசி பறந்துகிட்டு வருது. ஏய், நம்ம காலி பண்ண விஷ ஊசி அனுப்புறான்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு அதை பிடிச்சிடுறா. அப்படி அப்புறம் தான் தெரியுது 3 வாரத்துக்கு முன்னாடியே இவங்க வரப்போற இடத்துல ஒரு சீக்கிரட்டான ஸ்பைய ஒருத்தனை உள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்க. அவன் செத்து போயிட்டான், 3 வாரமா அடைஞ்சு கிடந்து. சோ அந்த விஷ ஊசி தான் அவனை தாக்க வந்திருக்கு. இந்த ஹார்கனன்ஸ், ஏன்டா எங்க இடத்த நீங்க பிடிக்க வந்தீங்களான்னு ஹார்கனன்ஸ் சேர்ந்த ஆள் ஒருத்தன் விஷ ஊசியோட இந்த இடத்துல வந்து ஒளிஞ்சிக்கிட்டான்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு. சோ இந்த விஷ ஊசி போட்டா ஷீல்டே போட்டிருந்தாலும் அதை தாண்டி வந்து குத்தி அவங்கள டேமேஜ் பண்ணிடும். இப்ப மாந்திரிக பாட்டிமா அந்த வில்லனை போய் பார்த்து இவங்களுடைய பேரன் தான் நம்ம ஹீரோ, அதை வந்து அவங்க கிட்ட சொல்லல. இங்க பாரு, உனக்கு என்ன, அட்ரிடிஸ் குடும்பத்தை கொல்லணும் அவ்வளவுதானே, நீ அந்த மகாராஜாவை கொண்டு அட்ரிடிஸை உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துரு, அப்புறம் நம்ம ஹீரோவையும் அவங்க அம்மாவையும் சிறப்பிடிச்சு வேணா வச்சுக்க, அவங்கள கொல்லக்கூடாது, இது எங்களுடைய உத்தரவு. சரி, ஓகே, உங்களுக்கு தானே, நீங்களும் மாந்திரிக ஃபேமிலி, ஏதாச்சும் சாதகையை ஊற்ற போறீங்க, அதனால இதுக்கு நான் சம்மதிக்கிறேன், நான் அந்த ராஜாவை மட்டும் கொன்னுடுவேன், அதுக்கு நீங்க குறுக்க வரக்கூடாதுன்னு இவனுமே வாக்குறுதி கொடுக்குறான். அவங்க போனதுக்கு அப்புறம் அடியாள் கிட்ட அந்த ராஜாவை கொன்னுபிட்டு ஹீரோவையும் அவங்க அம்மாவையும் பாலைவனத்துக்கு நடுவுல போட்டு வந்துரு, அங்க இருக்கிற மண்புழுலாம் அவங்களால சமாளிக்க முடியாது, மண்புழு முழுங்கிடும், நம்ம கொல்லப்பா, மண்புழு தான் கொல்ல போகுதுன்னு சொல்லி நம்ம வில்லன் பெருசா பிளானா போட்டான். இப்ப நம்ம ஹீரோவும் அவங்க அப்பாவும் வாங்க ஸ்பைஸ் அறுவடை செய்யற அந்த இடத்த போய் பார்த்துட்டு வரலாம், இந்த மண்புழு அது இதுன்னு பில்டப் கொடுக்குறானுங்களே அதையும் போய் பார்த்துட்டு வரலாம், என்னதான் அறுவடை நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கலாமேன்னு இவங்களும் அந்த இடத்துக்கு போறாங்க. அதுக்கான டிஃப்ரெண்டான அந்த சூட்டை போட்டுக்கணும், எல்லாத்தையும் ஒழுங்கா போட்டுக்கணும், எல்லாமே பக்காவா பிளான் போடுறாங்க. ஃப்ரேமன்கள்ல ஒருத்தன நம்ம அக்வாமன் சுத்திட்டு இருந்தார்ல, அந்த ஃப்ரேமனோட தலைவனையே கூட்டிட்டு வந்து நம்ம ராஜா முன்னாடி நிறுத்தி, இங்க பாருங்க இவங்க தான் ஃப்ரேமன்ஸ், இந்த பாலைவனத்தை சேர்ந்தவங்க, இவங்களுக்கு எந்த டேமேஜும் கொடுக்காதீங்கன்னு இவர் சொல்ல, நாங்க நல்லவங்கப்பா, நாங்க ஹார்கனன்ஸ் மாதிரி உங்களை கொடுமைப்படுத்தி அடிமை செய்ய வரல, எங்களுக்கு ஸ்பைஸ் தேவை, அந்த கான்ட்ராக்டை நாங்க செய்ய வந்திருக்கோம், சோ அதனால எங்களால உங்களுக்கு பிரச்சனை வராதுன்னு சொல்ல, இந்த ராஜாவும் சரிப்பா உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க, உங்களை நான் கொடுமைப்படுத்த மாட்டோம்னு இவருமே வாக்குறுதி கொடுக்குறாரு. அப்பதான் அக்வாமன், டேய் ஃப்ரேமன்ஸ் நீ சாதாரணமா நினைக்கிறேன், அவனுங்க டெக்னாலஜி எல்லாம் பாடுறா, அந்த மண்புழு வராம தடுக்க, வந்தா அதை டைவர்ட் பண்ண, சவுண்ட் வச்சு அதை கண்ட்ரோல் பண்ண, இப்படி ஏகப்பட்ட டெக்னாலஜி வச்சிருக்காங்கடா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கொன்னு அங்கிருந்து எடுத்துன்னு வந்ததை இவங்களுக்கு காமிக்கிற. அப்படி இப்பதான் அந்த ஸ்பைஸ் அறுவடை செய்யற இடத்துக்கு வந்தா ஒரு மிஷின் சரியா வேலை செய்யல, அங்க இருக்கிற மக்கள்லாம் சாக போறாங்க, ஏன்னா மண்புழு வேற கிட்ட வந்துச்சு. டே மண்புழு வரத்துக்குள்ள அவங்களை காப்பாற்றணும் மேலான்னு இறங்கி நம்மால ஹீரோவும் இன்னொரு தளபதியும் இறங்கி வரவும் மொத்தம் அந்த மணல் புயல்ல அந்த மண்புழு வர்றது நம்மளுக்கு டக்குனதுக்குள்ள கனவு வந்து அடுத்து நடக்க போற விஷயம் இவருக்கு தெரிய வந்து அங்கேயே ஒரு ஷாக் ஆகுறாரு. மக்கள்லாம் காப்பாத்தியாச்சு, இவங்க ஆளுங்களெல்லாம் காப்பாத்தியாச்சு, நம்மளு அப்படியே அங்கேயே உறைஞ்சு போயிருக்க, வா 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 வான்னு தளபதி அவசர அவசரமா கூட்டிட்டு வந்தா அந்த மண்புழு ஒரு ஷாட்ல காட்டுவாங்க, அது சும்மா மிரட்டி விட்டுருக்கோம். இத்தனை விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இந்த படத்தை பார்க்கும்போது அந்த மண்புழு ஷாட்லாம் மிரட்டி விட்டுரும், மியூசிக்கு விஷுவல் ரெண்டுமே வெறித்தனமா, என்னமோ நாம அந்த மணல் புயல்ல மாட்டிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலை கொடுத்து விட்டுருவானுங்க. ஹீரோவோட அம்மா கிட்ட ஹீரோ, ஏமா அந்த மாந்திரிக அம்மா வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஆகுது, எனக்கு நிறைய கனவு வருது, ஒரு பொண்ணை நான் பாக்குறேன், அந்த கனவுல அவ வந்து என்ன கொல்றான்ற மாதிரி கனவெல்லாம் வருது, மிகப்பெரிய ஏதோ ஆபத்து நடக்க போகுதுன்றத ஹீரோ சொல்லியும் அவங்க அம்மாவுக்கு ஆஹா இவன் டோட்டலா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டான்றது புரிஞ்சிருச்சு. ஆனா கனவுல என்னையே அவ கொல்ல போறா, அந்த பொண்ணு ஏன் என்ன கொல்லுது, நான் என்ன காப்பாத்திக்கணும்ல, நான் ஒரு ஹீரோனா தூதுவனா இருந்தேன்னா அவளை ஏன் என்ன கொல்ல போறான்ற மாதிரி அவனுக்கு ஒன்றும் புரியல. இப்பதான் ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம பேரரசர் இருக்காருல்ல, இவங்களுக்கு கான்ட்ராக்டும் கொடுத்துட்டு இந்த பக்கம் ஹார்கனன்ஸ் ஆளுங்களையும் சப்ளை பண்றாரு. இங்க பாருங்க, நம்ம பேரரசர் டீம்ல இருக்கிறவங்க ஹார்கனன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி இப்போ அந்த அட்ரேடிஸ் வந்து நம்ம பாலைவனத்துல வந்துட்டாங்கல்ல, சோ அவனுங்களை போய் தாக்கணும். இப்போ ஹார்கனன்ஸ் அப்புறம் வந்து பேரரசர் கேங்கு, 2 கேங்கும் சேர்ந்து இந்த அட்ரேடிஸ் குடும்பத்தை தாக்க போறாங்க. நைட்டோட நைட்டா அவங்க கதையை முடிக்கணும், ராஜாவை காலி பண்ணணும், அப்புறம் ஹீரோவையும் அவங்க அம்மாவையும் சரப்பிடிச்சு பாலைவனத்துல விட்டுறணும். இதுக்கு ஒத்துழைக்கணும்னு சொல்லி இவங்க 2 பேரும் டீம் அப் ஆயிட்டானுங்க. அதே மாதிரி நைட்டு எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அந்த ஹார்கனன்ஸ் குரூப் உள்ள வந்துருச்சு. விஷ ஊசி ஃபர்ஸ்ட் ஹீரோவை தாக்க வந்துச்சு ஹார்கனன்ஸ் அனுப்புனது, அதே மாதிரி விஷ ஊசியை வச்சு நம்ம ராஜாவை மயக்கம் போட வச்சு யார் இந்த வேலையை பாக்குறான்னா, இவங்களுக்கு உள்ள வர ஹெல்ப் பண்ணது யாருன்னா இந்த டாக்டர் கேரக்டர் ஒருத்தர் சுத்திட்டு இருப்பானே இவங்களை பாத்துக்கிறவன், அவன் தான் இந்த வேலையை பார்த்துனுக்குறான், அவன் துரோகியா மாறிட்டான். ஆனா அந்த துரோகி கேரக்டர்ல கூட ஒரு சின்ன விஷயத்த சொல்லியிருப்பானுங்க. அந்த துரோகி கேரக்டர், சார்
மெயின் வில்ல என் பொண்டாட்டியும் புள்ளையும் பிடிச்சி வச்சிட்டான் சார், என்ன மன்னிச்சிருங்க. அவனை கொல்றதுக்கு ஒரு ஐடியா உங்களுக்காக, என்னுடைய விசுவாசத்தை உங்களுக்கு ஒரே ஒரு துளி காட்டணுன்றதுக்காக விஷப்பல்ல உங்களுக்கு நான் வச்சிடறேன் சார், பிக்ஸ் பண்ணிடுறேன். வில்ல உங்க கிட்ட முன்னாடி வந்தான்னா அந்த பல்ல கடிச்சு விட்டீங்கன்னு வச்சுவாங்களேன், அதுல இருந்து வர விஷவாயு அவனுக்கு எல்லாரையும் காலி பண்றோம் சார்னு இவனுக்கு சாகிற டைம்ல ஒரு சின்ன ஹெல்ப்பா அந்த விஷப்பல்ல வச்சிடற. அப்படி இந்த பக்கம் பேரரசர் கேங்கு ஹார்கனன்ஸ்னு எல்லாம் உள்ள வந்து அட்டாக் பண்ணி முடிக்க நம்ம ஹீரோவையும் அப்புறம் ஹீரோவோட அம்மாவையும் சிறப்பிடிச்சு ஹெலிகாப்டர்ல கூட்டு போறாங்க. இந்த பக்கம் அக்வாமேனு ஒரு வண்டியே அவனுங்களை அடிச்சு காலி பண்ணி அதுல இருந்து அவரும் தப்பிச்சிடுறா. அப்படி ஸ்டார்டிங்ல அந்த வாய்ஸை வச்சு கண்ட்ரோல் பண்றதுன்னு அம்மா கேரக்டர் வாய்ஸை வச்சு கண்ட்ரோல் பண்ணல, அதனால அவ வாயை மூடி வண்டியில கூட்டு போறாங்க. நம்ம ஹீரோவும் பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காருல்ல, டேய் அந்த வாய்ஸ் டோன்ல பேசி அவங்களை கண்ட்ரோல் பண்றா அப்படின்னா அவன் பேசின டோனுக்கு அவனுங்க பயப்பில்ல, டோனை மாத்தி பேசு ஒழுங்கா பேசுனதும் கரெக்டா அவன் பேச அப்படியே அவனும் அந்த பேச்சை கேட்டு உங்க அம்மாவுக்கு கட்டை எடுத்து விட அவ வாய்ஸ்ல பேசி எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி காலி பண்ணுவா. அந்த சீன் வெறித்தனமா இருக்கும். சோ இத்தனை விஷயங்களோட அதை பார்க்கும்போது செம்ம ஃபீல் இருக்கும். இங்க இந்த டாக்டர் விஷப்பல்ல வச்சுட்டான்ல, சோ விஷப்பல்ல வைக்கும் போது அவருடைய மோதிரத்தை மட்டும் எடுத்துப்பான். இதை நான் வந்து உங்க பையன் கிட்ட சேர்த்துறேன், இனிமேல் அவர் தான் ராஜாவா இந்த உலகத்தை காப்பாற்ற போறாருன்ற விஷயத்த அவன் அந்த மோதிரத்தை எடுத்துப்பான். சோ அந்த 2 பேரை காலி பண்ணி இவங்க அந்த வண்டியில தப்பிக்கலாம்னாலும் இவங்க கரெக்டா செட் பண்றப்பானுங்க. ஹீரோவையும் அம்மாவையும் கூட்டு போற வண்டி இதுக்கு மேல ஒர்க் ஆக கூடாதுன்ற மாதிரி பிளான் பண்ணி செட் பண்றப்பானுங்க. சோ பாலைவனத்துக்கு நடுவுல ஹீரோவும் அவங்க அம்மாவும் மாட்டிக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த ராஜாவை கடத்தி எடுத்துன்னு போய் வில்லங்காங்க கிட்ட சேர்த்தாச்சு. சோ இங்க இவர் படுத்த படுக்கையா விச எல்லாம் போட்டதுனால இவரால முடியாம இருக்காரு. ஆனா இவருக்குள்ளதான் அந்த விசப்பல் இருக்குல்ல, வில்லன் கிட்ட வந்து உன்னை காலி பண்றதுக்காக எப்படி பிளான போட்டு தூக்கிட்டு வந்தேன் பாத்தியான்னா, இப்ப பாரா என் பிளானு விஷப்பல்ல கடிக்கும் போது மொத்த பேரும் அந்த இடத்துல அப்படியே சுருண்டு விழுவானுங்க. இதுல வில்ல மட்டும் எப்படி எஸ்கேப் ஆவான்னா பாத்தீங்களா, அதோ பல்லி மாதிரி ஒளிஞ்சிருக்கானா. சோ அது மூலியமா அவன் இதுல இருந்து எஸ்கேப் ஆயிருப்பான், மத்தவங்க எல்லாம் செத்துருப்பானுங்க. இவருக்கு மறுபடியும் கனவுல அந்த பொண்ணு வரா, நம்ம விஜய்க்கு கனவுல ரம்பா வரா மாதிரி அந்த பொண்ணு இவருக்கு வந்துகிட்டே இருக்கு. அந்த பொண்ணை எப்ப பார்ப்பேன், ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு இன்னும் இவருக்கு இருக்குது. பெரிய ஒரு போர் நடக்க போகுதுன்ற விஷயமே இவருக்கு தெரியுது. மிகப்பெரிய போர், அந்த போர்ல நம்ம கலந்துகிட்டு ஜெயிக்க போறோம் அப்படிங்கிறது இவருக்கு தெரியுது. இதெல்லாம் பார்ட் 2ல வரப்போகுது. இப்ப நம்ம டாக்டர் இவங்க கிட்ட கொடுத்து வச்சிருந்த அந்த மோதிரத்தை எடுத்து போட நம்ம அப்பா இறந்துட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு. சோ இனிமேல் நாம தான் ராஜாவா நம்ம அப்பாவை கொண்டு அந்த வில்லனை பழி வாங்கணும்னு இவருமே காத்துட்டு இருக்காரு. அதை விட முக்கியமா இந்த பாலைவனத்துல இருந்து தப்பிக்கணும். நம்ம தான் பாலைவனத்தை பத்தி ஸ்டடி பண்ணிருக்காருல, சோ அந்த பாலைவனத்துல இருந்து எஸ்கேப் ஆகிறது கொஞ்சம் கொஞ்சமா இவருக்கு தெரியும். அதுக்குள்ள அக்வாமேனு அவரோட வண்டியில அந்த ஃப்ரீமேனை கூட்டிக்கிட்டு வரவும், ஆஹா அக்வாமேன் வந்துட்டியாடான்னு சொல்லி இவங்க எல்லாரும் டீம் அப் ஆகி இப்ப ஃப்ரேமன்ஸ் இருக்கிற இடத்துக்கு வராங்க. ஓஹோ, அப்போ ஃப்ரேமன்ஸ் நீங்க இந்த அட்ரைடிஸ் குடும்பத்துக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்க, அப்ப பேரரசருடைய அந்த டீலிங்க்கு நீங்க ஒத்துக்கல, நீங்க எங்களுக்கே எதிராக திரும்பிட்டீங்களான்னு இப்போ அந்த பேரரசரோட கேங்கும் உள்ள வந்து ஃப்ரேமன்ஸை போட்டு தள்ள நம்ம அக்வாமேனு நீங்க தப்பிச்சுக்கோங்கப்பா எங்களை விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லி இவரு அந்த கதவை லாக் பண்ணி அவங்கள தப்பிக்க விட்டு நம்மளால அங்கேயே ஸ்பாட்ல இறந்து போறாரு. ஆல்ரெடி நம்மளுக்கு கனவு வந்துச்சா நீ சாக போறடான்னு, அதே மாதிரியே இவனும் செத்துட்டான். சோ நடக்க போற விஷயம் தான் இவருக்கு முன்கூட்டியே தெரியுது. இப்ப நம்மளால இருக்கிற வண்டியில ஹீரோவும் அவங்க அம்மாவும் அதுல இருந்து எஸ்கேப் ஆகி போக பின்னாடியே இந்த ஹார்கனன்ஸ் குரூப் அதுக்கப்புறம் இந்த பேரரசர் கேங்கு எல்லாருமே வண்டியில துரத்திட்டு வராங்க, இவன் எப்படியாச்சும் முடிச்சுக்கணுமேன்னு. அப்போ ஒரு மணல் புயல்ல மாட்டி நம்மளால மணல் புயல்ல மாட்டிக்கிட்டான்னு தெரிஞ்சதான் அப்படியே அங்கிருந்து இவங்க எஸ்கேப் ஆக இந்த விஷயத்த பட்டிஸ்டா மெயின் வில்லன் கிட்ட சொல்ல அவர் தார்ல குளிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த தார்ல இருந்து தலையை வெளியே எடுத்துட்டு வந்து, என்னப்பா செத்துட்டானா, பெரிய மணல் புயல்ல மாட்டிக்கிட்டாங்க, அதுலயும் செத்துருப்பான், அப்படியே வந்தாலும் மண்புழு அவனை முழுங்கிடுங்கன்னு சொல்ல சூப்பர், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது. இப்ப நம்ம வேலை என்ன, ஸ்பைஸ அறுவடை செய்யறது, காசு பாக்குறது. அந்த வேலையை போய் பாரு, வில்லனுங்க எல்லாம் செத்து போயிட்டானுங்க, ராஜாவும் கொண்டாச்சு, அவங்க குடும்பத்தையும் பாலைவனத்துல போட்டாச்சு, வேலையை பாருங்கடான்னு பட்டிஸ்டா கிட்ட ஆர்டர் போடுற. அப்படி இப்ப நம்ம ஹீரோக்கு இந்த பாலைவனத்தை பத்தி நல்லா தெரியும், இங்க மிகப்பெரிய மண்புழு வந்து நம்மள முழுங்க போகுது. சோ அதனால ஃபர்ஸ்ட் இந்த சூட்டை மாட்டிக்க, இங்க இருக்கிற வெயில் நம்ம தாங்க முடியாது, அது இல்லாம அந்த சூட்ல தான் வேர்வையை தண்ணியா மாத்தோம். சோ அதனால சூட்டை மாட்டிக்க சொல்ற. அப்படி அப்புறம் பாலைவனத்துல எப்படி நடக்கிறதுன்றதையும் அவர் தெரிஞ்சுக்கிட்டார்ல, சோ அது மாதிரி டிஃப்ரெண்டா நடக்கணும், இல்லைன்னா மண்புழு கிட்ட மாட்டிப்போம்னு அதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா அவங்க அம்மாவுக்கு சொல்லி கொடுத்து கூட்டிட்டு போக அந்த மண்புழு வந்துருச்சு. ஆஹா இன்னைக்கு மண்புழு கிட்ட மாட்ட போறோம்னான்னு மண்புழு பெருசா வர அலறி அடிச்சுக்கிட்டு ஹீரோவும் அம்மாவும் ஓடும் போது அதுக்குள்ள வேற யாரோ சவுண்ட போட்டு அந்த மண்புழுவை டைவர்ட் பண்ணிட்டாங்க. யாரோ நமக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னா இந்த ஃப்ரேமன்ஸ் கேங்க உட்கார்ந்து இருப்பாங்க. டேய் ஃப்ரேமன்ஸோட ராஜா, நீ எங்க அப்பாவை பார்க்க வரும்போது நான் இருந்தேனே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, ஆமா இருந்த, என்ன இப்ப எங்க அப்பாவை கொண்டுட்டாங்கடா, எங்க கிரகத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே செத்துட்டாங்கடா, உங்க கிரகத்துல நாங்க ஸ்பைஸ் அறுவடை பண்ண வந்தா இது எல்லாமே பேரரசரோட பிளான்ரா, எங்களை போட்டு தள்ளிட்டான்டான்னு சொல்ல, சரி இருந்துட்டு போட்டான், அதனால என்ன, எங்களை உங்க டீம்ல சேர்த்துக்கோங்க, எங்களுக்கு அந்த வில்லனை பழி வாங்கணும், உங்களுக்கும் அந்த வில்லனை பழி வாங்கணும், ஹார்கனன்ஸ் நம்ம சேர்ந்து பழி வாங்கலாம்னு சொல்ற. அப்படி இப்ப ஃப்ரேமனோட ராஜாவுக்கு, இங்க பாரு நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கறதுக்கு என் கூட சண்டை போட்டு
ஜெயிச்சு காட்டுனா இவங்க அம்மா கேரக்டர் நான் வரண்டா சண்டைக்கு, நான் மாந்திரிகமும் தெரியும் ஃபைட்டும் தெரியும்னு ஃப்ரேமனோட தலைவனை அடிச்சு காலி பண்ணேன். இப்போ ஓகேப்பா நீங்களும் திறமசாலிங்க தான், எங்க டீம்ல சேர்ந்துவாங்கன்னு சொன்னா அந்த குரூப்ல இருக்கிற ஒருத்தன் இது ஏண்டா நீ பொம்பளை பிள்ளைகிட்ட சண்டை போட்டு தோத்தவன் தலைவனே கிடையாது, இப்ப நான் தானே தலைவன், ஏன் கூட சண்டை போட சொல்லுன்னா நம்ம ஹீரோ நான் சண்டை போறேன்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவரு சண்டை போடலாம்னு போகும்போதே அவருக்கு தான் ஃபியூச்சர்ல நடக்க போறது தெரியும்ல. சோ அதை நினைச்சு பார்த்தா அவன் கையால தான் நம்ம ஹீரோ கத்தி குத்து வாங்கி சாவரா அப்படி அது கண்ணு முன்னாடி வருது. சோ நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு நடக்க போறதெல்லாம் நமக்கு முன்கூட்டியே தெரிய வரும், அதை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு இவன் கையால தான் சாக போறோம்னா அப்ப சாகர அந்த மூவ நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது மூலியமா இவனை சாவடிச்சிடலாம் அப்படின்னு நம்மளால சண்டைக்கு ரெடி ஆகுறாரு. அப்பதான் இந்த பொண்ணை பாக்குறாரு. ஏண்டி இவ்வளவு நாள் கனவுல வந்துட்டு இருந்திய நீதாண்டின்னு பாத்துக்கிட்டு இருக்க, அப்பா அவன் மிகப்பெரிய வீரன், நீ எப்படின்னு செத்துருவ, பார்த்தா ரொம்ப சின்ன பையனா இருக்க, கண்டிப்பா அவன் கத்தி குத்து வாங்கி சாவ, வலிக்காம உன கொல்ல சொல்றேன் அப்படின்னு சண்டைக்கு ஆறுதல் சொல்லி அனுப்புறான். அந்த சண்டையில எப்படி சாவ போறோம் நம்ம ஹீரோக்கு நல்லா தெரியும், ஃபியூச்சரை கரெக்டா பாத்துட்டா அப்படி. சோ அதனால அவனை கரெக்டா பிளான போட்டு குத்தி காலி பண்ணி முடிச்சு இப்ப ஃப்ரேமன்ஸ் மொத்த பேரும் ஒருவேளை இவன் தான் அந்த தூதுவனும் இவன் தான் நம்மளை காப்பாத்த வந்த தலைவனும்னு எல்லாருக்குமே ஷாக் ஆகி இவனை இப்ப தலைவனா ஏத்துக்கிட்டாங்க. எனக்கு நான் ஸ்பைஸுக்காக இங்க வரல, அந்த பொருளுக்காக நான் இங்க வரல, இங்க இருக்கிற மக்கள் அப்புறம் எங்க அப்பாவை கொன்னவன் எங்க மக்கள் உங்க மக்கள்னு எல்லாருமே சேர்ந்து மெயின் வில்லனா இருக்கிற ஹார்கனன்ஸ் அவனுங்களை காலி பண்ணி இந்த மொத்த பாலைவன மக்களுக்கும் விடுதலை கொடுக்கிறோம், அந்த வேலையை நாம செய்யறோமேன்னு இவர் சொல்ல இப்ப ஹீரோ அம்மா அதுக்கப்புறம் ஃப்ரேமன்ஸ் எல்லாருமே சேர்ந்து இப்ப ஹார்கனன்ஸுக்கு எதிராக அடுத்த பார்ட்ல சண்டை போட போறாங்க. இப்ப சொல்லுங்க, இத்தனை விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை திரும்பி பாருங்க. குட்டி குட்டி விஷயம்லாம் கூஸ்பம்ஸா இருக்கும். விஷப்பல்லு, அப்புறம் வாய்ஸ் மூலியமா கண்ட்ரோல் பண்றது, அப்புறம் பறந்து வர விஷ ஊசி, அப்புறம் அடியில இருக்கிற அந்த பெரிய பில்டிங் சைஸ் மண்புழு. இதை விட முக்கியமா ஒண்ணு இருக்குது, என்னன்னா கிளைமேக்ஸ்ல இவனுக்கு எப்படி தெரியுமா அந்த மண்புழு சமாளிக்கிறானுங்க, மண்புழு மேலே எரியவனுங்க சவாரி செய்யறானுங்க. அந்த அளவுக்கு ஃப்ரேமன்ஸ் அந்த மண்புழு கூட அதோட வேவ்லந்துக்கு சிங்க் ஆயிட்டானுங்க. சோ இத்தனை விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை பார்த்தோம்னா வேற லெவல் ஃபீலை கொடுக்கும். சோ இந்த படத்தை மிஸ் பண்றாதீங்க, ட்ரை பண்ணுங்க. இத்தனை விஷயங்களோட நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நாளைக்கு டியூன் 2 படத்தை பார்த்துட்டு அது எப்படி இருந்துச்சுன்றத ரிவ்யூ போடுறேன். சோ மறக்காம நம்ம சோலா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.